நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் மகாதேவர் கோவில்ல பாலை ஊத்திக்கிட்டு இருந்தப்போ தண்ணி நிரப்ப ஒருத்தர் கடவுள்கிட்ட பாத்திரம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எடுத்துட்டு போ. சரிங்க குருஜி. ஐயோ குருஜி, என்னடா? குருஜி, பாலகிருஷ்ணர் கோவில் இருக்குல்ல, அங்க தையல்காரரு கம்பளம் கேட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச கம்பளத்தை கொடுத்துறவா? அந்த கம்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எடுத்துட்டு போ. இதான் அது. பசியோட இருந்த யாசகி அம்மா கிட்ட அவங்க வயிற்று நிரப்ப உணவு கேட்டாங்க. அதையாவது விட்டு வையண்டா. ஐயோ குருஜி, வீட்டுல வேற உணவு இல்லையா என்ன? நீங்க போய் அதை எடுத்து சாப்பிடுங்க. என்கிட்ட நேரமே இல்ல. அப்புறம் இந்த கையில இருக்கிறதையும் கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கு அரசவையில கடவுள் இருக்காரு அப்படிங்கறத அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் முன்னாடி நிரூபிச்சு காட்டுவேன். இன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் கோத்வால் 2 பேருமே வந்து சேரல. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களுடைய மகனுக்கு பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு. கோத்வாலையாவும் அங்கதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏனாச்சி, பாஸ்கர் நல்லா இருக்கான்ல? அவன் மரத்துல இருந்து விழுந்துட்டானா. ஆனா இப்போ உடல்நலம் தேறிட்டதா சொல்றாங்க. நல்லது, ரொம்ப நன்றி. நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கிற வீடு இருண்டு போகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி என்னதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தாமதமா வந்தாலும் அவர் கடமைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. இன்னைக்கு கடவுள் இருக்காருங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா நிரூபிப்பாரு. இல்ல மகாராஜா, நீங்களே நல்லா பாருங்க. கடவுள் இருக்காங்கன்னு நிரூபிக்க இருந்தவரு அவராலேயே இங்க வர முடியாத அளவுக்கு அவங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால கடவுளே இல்லன்றது இது மூலமா நிரூபணம் ஆயிருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க கருணையானவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மை இல்ல மகளே. மகாதேவர், தேவி அம்மா, கிருஷ்ணர், கணபதியார், இப்படி ஒன்னோ இல்ல பல கடவுள்களோ இருக்காங்க. இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணரால அரசவைக்கு வர முடியலனா கூட பரவாயில்ல மகாராஜா. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கும் போது நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல மகாராஜா. வழக்கமா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன நிரூபிக்கிற காரியத்தை எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அப்படியே நான் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டேன்னா அதை எப்பவும் முடிக்கிறதே இல்ல. அந்த பிரச்சனையை தீர்க்காம விடவே மாட்டேன். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்காக என்கிட்ட சாட்சிகளும் இருக்காங்க. மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்ப சாட்சிகளை வர சொல்லுவேன். கண்டிப்பா குருவே, உங்களோட சாட்சிகளை இங்க வர சொல்லுங்க. என்னால முடியாது, என்னாலயும் முடியாது. இவங்களை இங்கிருந்து எடுக்கிறதுக்கு எங்க 2 பேருக்கு தைரியம் இல்ல. நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிக்கோங்க. வணக்கம் மகாராஜா. இவ்வளவு பொருட்களையும் இழந்ததுக்கு அப்புறம் குருஜி மறுபடியும் அவங்கிட்ட தோத்துட்டாருன்னா
என்னோட இதயம் நின்னு இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிக்கட்டோட அது நல்லது தானே. நமக்கும் விஜயநகரத்துக்கும் விடிவு காலம் வந்துரும். குருவே, இவங்க எல்லாரும் யாரு? இவங்க கையில என்ன இருக்கு? என்னோட பொருட்கள். என்ன? மகாராஜா, இவங்கெல்லாம் பக்தர்கள். அப்புறம் இவங்களோட கைகள்ல அந்த கடவுளே கொடுத்த வரங்கள் இருக்கு. நான் சொல்ற விஷயத்துல யாருக்குமே நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நான் இல்ல, இங்க இருக்கிற இவங்களே இவங்களோட கதைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு காலையில மகாதேவருடைய கோவில்ல நான் அவர்கிட்ட தண்ணி நிரப்பி வைக்க ஒரு பாத்திரம் வேணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பாத்திரம் என் வீட்ல இருந்தது. எல்லாம் மகாதேவருடைய கருணை தான். வணக்கம் மகாராஜா. இத்தனை வருஷங்களா எந்த பாத்திரத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதுலயே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மாவோட கோயில்ல புது பாத்திரம் தான் கேட்டேன். அம்மா எனக்கு வெள்ளி பாத்திரமே கொடுத்துட்டாங்க. இதோ நீங்களே பாருங்க. பாத்திரம் கேட்டாங்கன்னு வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்திருக்கீங்களே, முட்டாளுங்களா. எனக்கு அம்மாவோட சிலை கிடைச்சிருக்கு மகாராஜா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வணக்கம் மகாராஜா. என்கிட்ட உடுத்திக்க ஆடைகள் இல்லாம இருந்துச்சு. இப்ப எனக்கு இந்த ஆடை கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அந்த கடவுளோட கருணை தான். அற்புதம், அற்புதம் குருவே. நம்மளோட ராஜ்யத்து மேல அம்மாவுக்கு இவ்வளவு கருணை இருக்குன்னு இவ்வளவு நாளா எனக்கு கூட தெரியாம இருந்திருக்கு. இது மூலமா நிரூபணமாகுது மகாராஜா, கடவுள் கொடுக்கும் போது கூரிய பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அதாவது கடவுள் இருக்காங்க. கடவுளோட மகிமை அற்புதமானது. கடவுள் கருணையானவங்க. அவங்க என்ன பண்ணாலும் நல்லதே தான் பண்ணுவாங்க. 1 கேட்டா 2 தருவாங்க, 2 கேட்டா 4 தருவாங்க, 4 கேட்டா 8 தருவாங்க. அதனால கடவுளும் இருக்காங்க, கோயிலும் இருக்கும், பூஜை பரிகாரங்களும் நடக்கும். மணி மணி, முதல் முறையா நம்ம குருஜிக்காக இந்த அரசவையில எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா இப்பவும் எனக்கு கடவுள் இருக்காங்கன்ற நம்பிக்கை இல்ல மகாராஜா. நீங்களே பாருங்க மகாராஜா, இந்த பாத்திரம், இந்த சிலை, இந்த கம்பளம், இந்த ஆடை, இது எதுவும் சாதாரணமானது இல்ல மகாராஜா. எல்லாமே ராஜ்யத்தோடது. இதுக்கு அர்த்தம் கடவுள் இதை பண்ணல, யாரோ ஒரு செல்வந்தர் தான் உதவி பண்ணிருக்காரு. அந்த கருணையானவங்க யார வேணாலும் இருக்கலாம். உங்களோட மகாராணிகள் இல்ல சபையில இருக்க யார வேணாலும் இருக்கலாம். ஆனா கடவுளா மட்டும் இருக்கவே முடியாது. அதனால கடவுள் இருக்காங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். கடவுள் இருக்காருங்கிறத நிரூபிக்க என் மொத்த வீட்டையும் நான் தார வார்த்துட்டேன். ஆனா இவன் என்னடான்னா கடவுள் இல்லைங்கிறா. அநேகமா கடவுள் உண்மையாவே இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. நீங்க என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? ஆமா மகாராஜா, அம்மா இருக்காங்கன்னு நான் நிரூபிக்க இருந்தேன். ஆனா அம்மா இல்லங்கிறது நேத்து நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் கூட அவங்க இதயமற்றவங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. அம்மா தான் நம்மளோட அடையாளமே. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. மகாராஜா, நான் எப்பவுமே சாத்வீகமா இருந்திருக்கேன். யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிச்சதில்லை. பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா சடங்குகளையும் விதிப்படி பண்ணியிருக்கேன். ஆனா கிடைச்சது என்ன? நான் சொல்றத கேட்காத ஒரு மகன் கிடைச்சா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா. அவனால எந்த ராமா இது வரைக்கும் யாரு முன்னாடியும் தலை வணங்கினதே இல்லையோ, அவன் அசிங்கப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் தலை வணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. நிறைஞ்ச சபையில அடி வாங்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சின்ன மகாராணியுடைய சகோதரன் கிட்ட பண்ண விஷயத்தால நான் ஒவ்வொரு நாளும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. என்னுடைய முந்தைய ஜென்மத்தின் கர்மங்களுக்காக தான் அம்மா தண்டனையை வழங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் என்னோட மகனோடவே பேசாம இருக்கிற மாதிரி
ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. எனக்குள்ள அப்ப என்ன ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் மகாராஜா. ஆனா அது மட்டும் அவங்களுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். என்னுடைய எந்த மகன் கிட்ட நான் பேசாம அவனுக்கு தண்டனை வழங்கிக்கிட்டு இருந்தனோ, ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்து அவன் எனக்கு மரண நிலைமையில கிடைச்சா மகாராஜா. ஆமா மகாராஜா, என் பாஸ்கர் எனக்கு மரண நிலைமையில கிடைச்சா. அங்க எனக்கு உதவுறதுக்குன்னு யாருமே இல்ல. நாங்க கத்தி கதறி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா அங்க எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல. அப்புறம் கஷ்டத்தோட வேடிக்கையை பாருங்க மகாராஜா. அப்ப எனக்கும் அடிபட்டு இருந்தது. சபையில இருந்து வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். என்னால நடக்க கூட முடியல. ஆனா அப்படி ஒரு ஆழமான காயத்திலையும் நான் என் மகனை இரு கைகள்ல தூக்கிக்கிட்டு வைத்தியரோட வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஓடுறதை நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் ராத்திரி பூரா அவனுக்கு சேவை பண்ண. அதுக்கப்புறமா தான் என் பாஸ்கருக்கு சுயநினைவு திரும்பிச்சு மகாராஜா. அவன் உயிர் பிழைச்சிட்டான். இப்ப நீங்களே சொல்லுங்க மகாராஜா, இந்த எல்லா விஷயத்திலையும் அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுடைய கருணை எங்க? அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்க? அப்படியே அவங்க இருந்தாலும் அவங்க கருணையானவங்க இல்ல. மனிதர்களாகிய நம்மளை கஷ்டப்பட வைக்கிறதுல, நம்மளை வருத்தப்பட வைக்கிறதுல அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களோட உணர்ச்சிகளை அவமதிக்கிறீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க ஒருத்தருக்கு நடந்த விஷயத்தால அம்மா இருக்காங்களா இல்லையான்னு நிரூபணம் ஆயிடாத. இனி அம்மாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நான் கேட்க மாட்டேன். ஆனா இது உண்மை மகாராஜா, என்னுடைய உண்மை. நேத்து அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அம்மா கிட்டையும் சாரதா கிட்டையும் அம்மாவோட சிலையை என்னோட வீட்டுல இருந்து அகற்றமும் சொல்லியிருந்தேன். ஆனா சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறம் என்னோட மக என்கிட்ட சொன்னது என்னோட கண்களை திறந்துருச்சு மகாராஜா. என் மகன் நல்லா இருக்கா. என் மகன் கண்ணை திறந்துட்டான். அப்பா, நடந்ததெல்லாம் பார்க்கும்போது யாரோ என்ன காப்பாத்தின மாதிரி இருந்தது. காப்பாத்தினாங்களா? நான் அந்த மரத்தோட கிளைகள் மேல நின்னுட்டு இருக்கும் போது என்னோட கால் பிறண்டு நான் மரத்தோட இடது பக்கம் விழ இருந்தேன். அங்க நிறைய கூர்மையான கற்கள் இருந்தது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்து இன்னொரு பக்கம் விழ வச்ச மாதிரி இருந்தது. அங்க புல் இருந்தது, தரையும் மென்மையா இருந்தது. மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னோட மகன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் பாஸ்கர் எந்த இடத்துல விழுந்தானோ அந்த இடத்த நான் பார்க்க போயிருந்தேன். அங்க நான் பார்த்தது அந்த மரத்துக்கு கீழே கூர்மையான கல்லுங்க இருந்தது. பாஸ்கர் சொன்னது சரிதான் மகாராஜா. அதுல அவன் விழுந்திருந்தானா கண்டிப்பா இறந்திருப்பான். ஆனா எப்படி அவன் தப்பிச்சான்? பாஸ்கரை கூர்மையான கல்லு மேல விழாம அவனை காப்பாத்தின அந்த சக்தி என்ன? யாரு? என்னோட கால அடிபட்டு இருந்தது, அதனால என்னால நடக்க கூட முடியாம இருந்தது. ஆனா என்னுடைய மகனுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டப்போ எனக்குள்ள திடீர்னு ஒரு சக்தி வந்தது. என் கால் அடிபட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கப்போ நான் ஓடுனேன். என்னாலேயே நடக்க முடியாத போது என் மகன் இருந்த இடத்துக்கு நான் ஓடி போனேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மகனை என்னுடைய இரு கைகள்லையும் தூக்கிக்கிட்டு நான் அதிவேகமா வைத்தியரோட வீடு வரைக்கும் ஓடுன மகாராஜா. என்னாலேயே நடக்க முடியாத நேரத்துல பாஸ்கரை தூக்கிக்கிட்டு ஓடுற சக்தி என்னோட கால்களுக்கு எங்க இருந்து வந்தது? என்ன சக்தி அது? வைத்தியர் நேத்து அவருடைய கிராமத்துக்கு புறப்பட்டு போயிருக்கணும். ஆனா எப்படி அவரு அசந்து தூங்கினாருன்னு தெரியல. எந்த நபர் நேரத்தை தீவிரமா கடைபிடிப்பாரோ
சூரியன் அஸ்தமனமான உடனே அவருடைய கிராமத்துக்கு புறப்பட்டு போறவரு நேத்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும் அவர் அங்கேயே இருந்தாரு. எந்த சக்தி அவரை தடுத்தது? அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து நான் கீழே விழுந்தப்போ எனக்கு பக்கத்திலேயே ஒரு கூர்மையான கொம்புகள் கொண்ட ஒரு காலை வேகமா ஓடிச்சு. நான் மட்டும் கீழே விழாம இருந்திருந்தா அந்த காலை என்ன கண்டிப்பா குத்தி கிழிச்சிருக்கும். அப்ப எந்த சக்தி நேத்து என்னை கீழே தள்ளி விட்டு என்னோட உயிரை காப்பாத்தினது? என்னுடைய கேள்விகளுக்கு யார்கிட்டயாவது பதில் இருக்கா? என்கிட்ட இருக்கு மகாராஜா. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, அது அம்மாதான். அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் இந்த சபையில இன்னைக்கு கேள்வி எழும்பி இருக்கு. ஆமா, ஒரு நொடி என்னுடைய நம்பிக்கையும் தடுமாறி இருந்தது. ஆனா நம்பிக்கையற்ற பேச்சுகள் வரும்போதுதான் நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் மகாராஜா. இன்னைக்கு நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், என்னையும் என் மகனையும் காப்பாத்துறது வேற யாரும் இல்ல, அது அம்மாதான். என்னுடைய அம்மாதான் மகாராஜா. சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணரே, சரியா சொன்னீங்க. ஆனா அம்மா எங்களை மட்டும் ஏன் காப்பாத்தல பண்டிதரே? ஏன் எங்க மேல கருணை காட்டல? எங்களுக்கு அம்மா கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்பவும் தப்பாதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தேவி. அத தலைமை காவலரையா நிரூபிப்பாரு. ஆமா மகாராஜா, நான் அந்த நிலத்துக்கு போயிருந்தேன் மகாராஜா. தேவி சௌபாகியா அவங்க அப்பா அவர் சேமிப்புல வாங்கின அந்த நிலத்துக்கு. மகாராஜா, நான் அங்க போய் பார்த்தப்போ ரொம்பவே வியந்து போயிட்டேன். நான் அங்க போய் அந்த நிலத்துல பார்த்தா எல்லா இடத்துலயும் பாம்புகளா இருக்கு, அதுவும் விஷம் வாய்ந்த பாம்புகள். அந்த நிலத்தை தேவி சௌபாகியா அப்பாவுக்கு ஏமாத்தி வித்திருக்காங்க. மகாராஜா, இவரோட கால்ல மட்டும் அடிபடலன்னா இவர் அதுல விவசாயம் பண்ணும்போது பாம்பு கொத்தி இறந்திருப்பாரு மகாராஜா. மகாராஜா, இவருக்கு முன்னாடி அங்க போன எல்லாருமே பாம்புகள் கொத்தி இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேவி சௌபாகியா அவங்க மாமா இவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்திருந்தா அங்க ஏற்படுற பயங்கரமான குளிர் இருக்குல்ல, அதை இவங்க அம்மாவால நிச்சயமா தாங்க முடியாது மகாராஜா. ஏன்னா அவங்களுக்கு காசநோய் இருக்கு. அது மட்டும் இல்ல மகாராஜா, இவங்க மாமா மட்டும் இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலன்னா அவர் வீட்டுல நடந்த பயங்கரமான தீ விபத்துல இவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க மகாராஜா. பாத்தீங்களா, இது மூலமா அம்மா எப்பவும் உங்களை காப்பாத்திருக்காங்கன்றது நிரூபணமாகுது. எப்பவும் அவங்க உங்க கூடவே இருந்திருக்காங்க. இன்னைக்கும் நியாயத்துக்காக அவங்கதான் உங்களை சபைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. மற்றும் எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு நல்ல ஆடைகள் வியாபாரி மற்றும் அரசவை உறுப்பினர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறாரு. சுதர்சன் ஐயா, வணக்கம் மகாராஜா. என் பேரு சுதர்ஷன். தேவி சௌபாகியா, உங்க தைரியத்தை பார்த்து நான் வியந்துட்டேன். எந்த ஒரு பெண்ணால தன்னோட அப்பா அம்மாவுக்கு நியாயம் பெற்று தரதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வர முடியுதோ? சத்தியமா சொல்ற, அந்த பெண்ணோட இதயம் கண்டிப்பா ரொம்ப புனிதமானதா இருக்கும். தேவி, உங்களோட மன அழகுல நான் இப்போ ஈர்க்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் உங்க மகளை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன். பாத்தீங்களா குருஜி, நீங்க எல்லாத்தையும் இழந்தும் கூட உங்களால எதையும் நிரூபிக்க முடியல. ஆனா ராமகிருஷ்ணன் எதையும் தொலைக்காமலே எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டானே. இந்த எல்லா நிகழ்வுகள்ல இருந்தும் அம்மா இருக்காங்கன்ற விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. நமக்கு அவங்க கஷ்டங்களை தராங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்த தான் கொடுக்கறாங்க. என்ன படித ராமகிருஷ்ணா, நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க மகாராஜா.
பக்தி இருந்ததுன்னா ஒரு கல்லு கூட கடவுளா மாறி நமக்கு உதவலாம். அதுவே நம்பிக்கை இல்லைனா கடவுள் கூட வெறும் கல்லாயிடுவாங்க. சொல்லுங்க ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. வெங்கடேஷ் அவர்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, ராமானுஜனும் நானும் சிறுவயதில் இருந்தே நண்பர்கள். சில மாதங்களுக்கு முன்னால இவரோட மகனை குருகுலத்துக்கு அனுப்புறதுக்காக இவருக்கு செல்வம் தேவைப்பட்டுச்சு. அப்ப இவரு வட்டிக்கு கடன் வாங்கி தர சொல்லி என்கிட்ட கேட்டாரு. மகாராஜா, இவர் ஒரு வைத்தியர். இவருக்கு எப்படியும் நல்ல வருமானம் இருக்கும். அதனால இவருக்கு நான் கடன் கொடுக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனா கடன் பத்திரத்துல எல்லாமே தெளிவா எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை இவரு என் கடனை திருப்பி தரலைன்னா அவரோட வருமானத்துல பாதியை எனக்கு தரணும்னு. மகாராஜா, சில மாதங்களா இவரால வட்டியை நேரத்துக்கு தர முடியல. அதனால நான் இவர் வீட்டுக்கு போய் கடன் பத்திரத்துல எழுதியிருந்தபடி இவரோட வருமானத்துல பாதி பங்க கேட்டேன். ஆனா மகாராஜா, இவரால அவரோட வேலையில சரியான கவனத்தை செலுத்த முடியலன்னு சொன்னாரு. இவர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப இவர்கிட்ட செல்வம் இல்லைன்னு என்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்னோட செல்வத்துக்கு பதிலா இவரோட புத்தகத்தை எடுத்துக்க சொன்னாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க மகாராஜா, இந்த புத்தகத்தை வச்சு நான் என்ன பண்றது? மகாராஜா, இவர் என்னோட நெருங்கிய நண்பரா இருந்தும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாரு. ராமானுஜம் அவர்களே, நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்ல விரும்புறீங்களா? நான் நம்பிக்கை துரோகி இல்ல மகாராஜா. நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. நான் வெங்கடேஷ் கிட்ட இருந்து கடன் வாங்கி இருந்தேன் தான். நான் என்னோட வருமானத்துல பாதியை அவருக்கு தர்றேன்னு சொல்லியும் இருந்தேன். ஆனா இப்போ வருமானம்ன்ற பேர்ல என்கிட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு மகாராஜா. வெங்கடேஷ்க்கு வேணும்னா அத எடுத்துக்கட்டும் மகாராஜா. நான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக என்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்கேன் மகாராஜா. மகாராஜா, எனக்கு புத்தகமெல்லாம் வேண்டாம். எனக்கு என் செல்வம் தான் வேணும். மகாராஜா, எப்படியாவது எனக்கு சொந்தமான என் உரிமைய, அதாவது என் செல்வத்தை வாங்கி தாங்க மகாராஜா. மகாராஜா, நான் உண்மையை தான் சொல்றேன். என்கிட்ட ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் இருக்கு. மகாராஜா, இவர் பொய் சொல்றாரு. இவர்கிட்ட ஒரு வீடு கூட இருக்கு. கடனை திருப்பி கட்ட இவர்கிட்ட செல்வம் இல்லைன்னா இவரோட வீட்டை வித்து என்னோட செல்வத்தை கொடுத்துட்டோம். அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மகாராஜா. எனக்கு வீடும் இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன் மகாராஜா? என்னோட தப்பெல்லாம் ஒண்ணுதான் மகாராஜா. நான் என்னோட மகனுக்கு முழுமையான கல்வியை தரணும்னு விரும்பினேன், அவ்வளவுதான். வெங்கடேஷ் மட்டும் இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திருந்தாருன்னா நான் இந்த புத்தகத்தை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருவேன் மகாராஜா. இவரோட கடனையும் திருப்பி கொடுத்துருவேன். இவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லவராகவும் புத்திசாலியானவராகவும் தெரியுது. ஐயா, உங்களுடைய அந்த புத்தகத்தை நான் பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா அம்மா, பாஸ்கர் எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வாங்க போய் தேடலாம். அம்மா, அம்மா கொஞ்சம் என்ன கிள்ளுங்கள. என்னால இதை நம்பவே முடியல. நம்மளோட பாஸ்கர் எந்த விதமான சேட்டையும் பண்ணாம இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? ஆமா, நல்லா தான் இருக்கு. ஆனா அதுவே இன்னும் கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சுன்னா அப்பா என்ன குருகுலத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டாருன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்களேன், நாளைக்கு என்ன குருகுலத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. அது
அதுக்குள்ள என்னோட உடம்பும் சரியாயிடுச்சு. நான் திரும்ப போய் அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துருவா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சு கூட சொல்லாத. நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? என்ன இருந்தாலும் அம்மா, பாஸ்கர் சொல்றது சரிதான். இவனை குருகுலத்துக்கு அனுப்ப போறது இல்லைன்னு உங்க மகன் இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. என்னோட புத்தியும் மழங்கிடுச்சு. நான் தான் அவனுக்கு அந்த யோசனையை சொன்னேன். என்னது? என்ன? நீ என்ன என்னன்னு கத்துற? நீ அங்கதானே இருந்த? ஓஹா, மறந்துட்டேன். நான் ராமா கிட்ட வேணான்னு சொல்றேன். குறைஞ்சபட்சம் இந்த ஒரு வருஷத்துக்கு குருகுலத்துக்கு அனுப்ப வேண்டான்னு சொல்றேன். ஆமாமா, ஆமா. இந்த புத்தகத்தை எழுத நீங்க நிறைய நேரம் செலவழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் அவர்களே. நான் இந்த புத்தகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதுக்காக நான் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. அதனால நோயாளிகள் என்ன பார்க்க வர்றது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. என்னோட வருமானமும் மொத்தமும் வர்றதுமே நின்னுடுச்சு. அதனாலதான் நான் இவர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது மகாராஜா. நான் இந்த புத்தகம் மூலமா நிறைய செல்வங்களை சம்பாதிப்பேன் மகாராஜா. ஆனா வெங்கடேஷ் இதுக்காக காத்திருக்கவும் தயாரா இல்ல, என்னோட புத்தகத்தை வாங்கிக்கவும் தயாரா இல்ல. உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? அவ்வளவு பெரிய செல்வத்துக்காக நான் இந்த சின்ன புத்தகத்தை வாங்கிக்கணுமா? மகாராஜா, இவரோட வீட்டை ஏலத்துல விட்டு என்னோட செல்வத்தை தயவு செய்து வாங்கி கொடுத்துருங்க. குருவே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு மிக தெளிவா இருக்கு மகாராஜா. அது ஏன் தெளிவா இருக்குன்னா, இதுல குற்றவாளி குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, நானும் ஒரு அப்பா தான். அதனால இவர் எதுக்காக கடன் வாங்கியிருக்காருன்னு என்னால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ராமானுஜர்னால அவருடைய கடனை திரும்ப செலுத்த முடியலங்கிறது உண்மைதான். இவருடைய வீட்டை ஏலத்துல விட்டோம்னா வெங்கடேஷ் ஐயாவுக்கு அவரோட பணம் திரும்ப கிடைச்சிரும். ஆனா அப்படி பண்ண ராமானுஜர் ஐயா வீடற்றவரா ஆயிடுவார் மகாராஜா. இவருக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க எந்த தவறும் பண்ணல இல்லையா? அதனால என்னோட பார்வையில இப்படி பண்றது தவறானதா இருக்கும் மகாராஜா. அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? மகாராஜா, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. கண்டிப்பா அவகாசம் எடுத்துக்கங்க. ஆனா சீக்கிரமாவே எனக்கு இதுக்கான தீர்வு வேணும். சரி மகாராஜா. ராமானுஜமால கடனா வாங்கின பணத்தை திருப்பி தர முடியலங்கிறது உண்மைதான். ஆனா அவரை பார்க்க தப்பானவர் மாதிரி தெரியல. அவர் ஒரு தந்தையா அவருடைய மகனை குருகுலத்துக்கு அனுப்ப நினைச்சிருக்காரு. அவ்வளவுதான். என்ன அட என்ன பண்றீங்க? உள்ள வர விடுங்க. அட என்ன ஆச்சு? என்ன? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா நீங்க அவங்களோட நிபந்தனையை ஏத்துக்கணுமா? நினைச்சேன் இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன நிபந்தனை அம்மா? பாஸ்கர் இப்ப குருகுலத்துக்கு போக மாட்டான். இப்பதான் இவன் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். ஆமா ஆமாமா, இங்க பாருங்க, பாஸ்கரை இப்போதைக்கு குருகுலத்துக்கு அனுப்ப வேண்டாம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பாஸ்கரோட குறும்புத்தனம், அப்புறம் அவன் சிரிப்பு, இதெல்லாம் இந்த வீட்டுல கேட்கலன்னா அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போயிடும்ல. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் குருகுலத்துக்கு போய் தானே ஆகணும் சாரதா. அம்மா, அன்னைக்கு நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாஸ்கருக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்ப அதே பசங்க தானே உங்களுக்குள்ளயும் உதிச்சிருக்கு. புரிஞ்சுக்கோங்கம்மா, இவன் குருகுலத்துக்கு போக வேண்டியது மிகவும் அவசியமானது. குருகுலத்துக்கு போனதா இவன் நல்ல விஷயங்களை கத்துப்பான். ஞானம் தான் எல்லாமே.
என்ன பாருங்க, ஒரு சாதாரணமான பிராமண குலத்துல பிறந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அரசவையில ஒரு மதிப்பிற்குரிய பதவியில இருக்கிறேன். மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்கிட்ட மட்டும் இந்த அனுபவமும் மற்றும் அம்மாவோட கருணையால எனக்கு கிடைச்ச இந்த ஞானமும் இல்லனா இதெல்லாம் சாத்தியமாயிருக்குமா? அட, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ராமானுஜம் ஐயாவோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. இது வந்துடுறேன். அப்பா, அட நில்லு. இத நீ சொல்லிட்டு போ. பாஸ்கர நீ குருகுலத்துக்கு அனுப்ப போறது இல்லல? சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க அரசவையை கூட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அநேகமா உங்களுக்கு தேர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மகாராஜா, ஆனா அதுக்காக எனக்கு ஒரு தராசு தேவைப்படுது. கண்டிப்பா. தராசை வச்சு இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன பண்ண போறான்? மகாராஜா, கடன் ஒப்பந்தத்தின்படி ராமானுஜம் ஐயாவால அவருடைய கடனை திரும்பி கட்ட முடியலனா இவர் அவருடைய வருமானத்தின் பாதி பங்க வெங்கடேஷ் ஐயாவுக்கு கொடுத்தாகணும். ஆனா துர்பாகியவசமா ராமானுஜம் ஐயா அவருடைய புத்தகத்தை எழுதுற வேலைய பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய கடனை திருப்பி செலுத்துற அளவுக்கு அவரால பணத்தை சேகரிக்க முடியல. அதனால இப்ப அந்த கடனுக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயா அவருடைய புத்தகத்தை எடுத்துக்கணும்னு விரும்புறாரு. ஏன்னா இவருடைய பார்வையில இவருடைய புத்தகம் ஒரு வைத்தியரா இவர் சம்பாதிக்க கூடிய பணத்தை விட மிகவும் மதிப்பானதுன்னு இவர் கருதுறாரு. ஆனா வெங்கடேஷையாவுக்கு அப்படி தோணல. அதனால மொத்த விவாதமும் இப்ப எங்க வந்திருக்குன்னா, கடன் கொடுத்த தொகை அதிகமானதா இல்ல இந்த புத்தகத்தோட மதிப்பு அதிகமானதா? அதிகமானது கடன் தொகையா இல்ல புத்தகத்தின் மதிப்பா? அதனால இப்போ எதுடைய மதிப்பு அதிகமானதுன்னு இந்த தராசு இப்ப முடிவு பண்ண போகுது. நான் ஒரு தட்டுல புத்தகத்தை வைக்க போறேன், இன்னொரு தட்டுல கடன் பத்திரத்தை வைக்க போறேன். உங்களோட தீர்வா பண்டித ராமகிருஷ்ணரே? இதெல்லாம் சரியில்லை மகாராஜா. ஒரு சின்ன புத்தகத்தோட எடை ஒரு கடன் பத்திரத்தை விட அதிகமா இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியும். அது உண்மைதானே மகாராஜா? இந்த முடிவின் ஆதாரமே ரொம்ப தவறா இருக்கு. சரியா சொன்னீங்க. வெறும் எடையின் ஆதாரமா வச்சு எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் நிர்ணயம் பண்ணிட முடியாது. ஆனா அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய மதிப்பு நீங்க கொடுத்த கடன் தொகை அளவுக்கு இல்லைன்னு உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன நிரூபிக்க நினைக்கிறீங்க? சொல்ற மகாராஜா, நீங்க தயவு செஞ்சு எனக்கு இத சொல்லுங்க. நீங்க சூடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய இந்த ஆபரணங்கள் விலை உயர்ந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மகாராஜா கிட்ட எப்படி பேசுறாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் தங்க ஆபரணங்களை அணிஞ்சிருக்கேன். தங்கங்கிறது விலை உயர்ந்ததுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரியா சொன்னீங்க மகாராஜா. அப்படின்னா எந்த ஒரு பொருளின் மதிப்பும் மற்ற நபர்களுக்கு அந்த பொருளை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றத பொறுத்து இருக்கு. அதனால முதல்ல நாம இந்த புத்தகத்துடைய சரியான மதிப்பை தெரிஞ்சுக்கணும் மகாராஜா. மகாராஜா, எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. இந்த புத்தகத்தின் சாரம் மற்ற ராஜ்யங்களுக்கு ஒரு செய்தியின் ரூபத்துல அனுப்பப்படணும். இந்த புத்தகத்தை பத்தி நான் உங்களுடைய கருத்தை கேட்கணும். இந்த புத்தகத்தால என்ன பயன்பாடு இருக்குன்ற முடிவை நாமே அவங்க கையில விட்டுறக்கூடாது. அவங்க இந்த புத்தகத்தை எந்த விலைக்கு வாங்க விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அரசவையோட நேரத்தை வீணடிக்கிறதுல பெரும் ஆனந்தம் கிடைக்குது. மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது ரொம்ப சுலபமானது, தெளிவாகவும் இருக்கு. இந்த வெங்கடேஷ் அவர்கள் ராமானுஜம் அவர்களுக்கு கடன் கொடுத்திருக்காரு. இப்ப இவரு அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனா இவரால கொடுக்க முடியல. அப்ப ராமானுஜம் அவர்கள் அவரோட வீட்டை வித்து வெங்கடேஷ் அவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சுலபமான விஷயம்.
நானும் அதை தான் பண்ண போறேன் குருவே. எந்த ஒரு அரசரும் இந்த புத்தகத்தை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்றப்போ எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த புத்தகத்துல யாரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, நிச்சய மாட்டாங்க. சரி பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க இப்போ புறாக்கள் மூலமா பக்கத்து ராஜ்யங்களுக்கு செய்தி அனுப்புங்க. இந்த புத்தகத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்களை கேளுங்க. அவங்களோட கருத்துக்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என் தீர்ப்பை வழங்குவேன். ஒருவேளை நாளைக்குள்ள இந்த செய்திக்கான பதில் கிடைக்கலனாலும் இல்ல, அந்த பதில் வந்ததும் அக்கம் பக்கம் இருக்கிற அரசர்களுக்கு இந்த புத்தகத்துல ஆர்வம் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா, இந்த புத்தகம் விலை உயர்ந்ததுன்னு அவங்களுக்கு தோணலன்னா, அதுக்கப்புறம் ராமானுஜரோட வீட்டை பறிமுதல் செய்ய வேண்டியிருக்கும். அதோட வெங்கடேஷ் ஐயா எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அந்த தொகையை அவருக்கு திரும்ப வழங்கிடலாம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. எந்த ஒரு ராஜ்யத்திலிருந்தும் பதில் வராததே தெளிவா சொல்லுது இந்த புத்தகத்துக்கு மதிப்பு இல்லைன்னு. நான் தான் இதை முன்னாடியே சொன்னேன்ல. மகாராஜா, இந்த செய்தி துர்காபுரம் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கு. அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால அவங்க ராமானுஜம் ஐயாவுக்கு இந்த புத்தகத்துக்காக 10 தங்க நாணயங்கள் தர தயாரா இருக்காங்க. 10 தங்க நாணயங்களா? மகாராஜா, விஷ்ணுவடாவின் அரசர் இந்த புத்தகத்துக்காக விலை உயர்ந்த வைரங்களை தர தயாரா இருக்காரு. சூரஜ் குண்டின் அரசர் ராமானுஜம் ஐயாவை ராஜ பதவியை ஏத்துக்க சொல்லி கோரிக்கை அனுப்பி இருக்காரு. கேக்குற சம்பளமும் தங்கறதுக்கான இடமும் வழங்கப்படுமா? அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த செய்திகள்ல இந்த புத்தகத்தோட சாரத்தை எழுத சொல்லிருந்தீங்கல்ல. ஆனா ராமானுஜம் ஐயா அப்படி என்ன சாரத்தை எழுதியிருப்பாரு? அந்த சாரத்தை பார்த்து அனைத்து ராஜ்யத்தோட அரசர்களும் இத வாங்க துடிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. மகாராஜா, அது உங்களுக்கு இந்த புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நான் அந்த புத்தகத்தை பார்க்கலாமா? இந்த புத்தகத்துல அனைத்து நோய்க்கான சிகிச்சையும் தீர்வும் இருக்கு. அப்படியா? நோய்க்கான அறிகுறிகள், அதுக்கான சிகிச்சையும் இதுல இருக்கு. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழி இருக்கு. எல்லா வகை மூலிகைகளோட பயன்பாடுகளும் மற்றும் அதோட நன்மைகளும் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த புத்தகத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலான்னு இருக்கேன். உங்களோட அனுமதி இருந்ததுன்னா அப்புறம் இந்த புத்தகத்தோட விலையா நான் உங்களுக்கு 100 தங்க நாணயங்களை வழங்க விரும்புறேன். 100 தங்க நாணயங்களா? சரி, சொல்லுங்க, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, இந்த தங்க நாணயங்கள்ல எனக்கு தான் உரிமை இருக்கு. ஏன்னா நான் இவருக்கு கடன் கொடுத்திருந்தேன். வெங்கடேஷ் அவர்களே, அவர் உங்ககிட்ட கடன் வாங்கினது உண்மைதான். அந்த கடனுக்கு பதிலா இவர் உங்களுக்கு அவருடைய புத்தகத்தையும் தர விரும்பினாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட புத்தகம் வேண்டாம், எனக்கு செல்வம் தான் வேணும்னு சொல்லிட்டீங்க. வெங்கடேஷ் ஐயா, ஞானம்ன்றது மிகவும் மதிப்பானது. ராமானுஜம் ஐயா உங்களுக்கு அவருடைய வெறும் புத்தகத்தை மட்டும் அல்ல, பல வருடங்களா அவர் பெற்றிருந்த ஞானத்தையும் அவருடைய இவ்வளவு ஆண்டு சேமிப்பையும் தர இருந்தாரு. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கல. அதனால ராமானுஜம் ஐயா இப்போ
நீங்க வெங்கடேஷ் ஐயாவு கிட்ட இருந்து எவ்வளவு கடன் வாங்கி இருந்தீங்களோ அந்த தொகையை மட்டும் திருப்பி கொடுங்க போதும். மிச்ச நாணயங்கள் உங்களுக்கு சொந்தமானது. கோத்வால் அவர்களே, நான் உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு அதுக்கான வட்டியோட சேர்த்து 2 தங்க நாணயங்களை உங்களுக்கு வழங்குறேன். மகாராஜா, ஆனா பாதி நீங்க இவருக்கு கொடுத்த கடன் தொகை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல்ல? கிளம்புங்க. பெரியவங்க சொன்னது உண்மைதான். எந்த பொருளோட மதிப்பும் அந்த பொருள் மேல மத்தவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை சார்ந்துதான் இருக்கும்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இந்த புத்தகத்தை பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த புத்தகத்தோட மதிப்பும் தெரிஞ்சிருக்கும். நீங்க அத என்கிட்ட எதுக்காக சொல்லல? மத்த ராஜ்யங்களுக்கு செய்தி அனுப்ப சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு? மகாராஜா, நீங்க அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அதோடைய பயன்பாட்டையும் மதிப்பையும் புரிஞ்சுப்பீங்க. சரியான விலையை கொடுத்து அதை வாங்கிப்பீங்கன்னு தெரியும். ஆனா அப்படி பண்ணா வெங்கடேஷ் ஐயாவுடைய மனதுல எப்பவும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ராமானுஜ ஐயா மேல பாவம் பார்த்து அவர் வீடு பறி போறதுல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக உதவி இருக்கீங்கன்னு அவர் நினைச்சுப்பாரு. கூடவே ராமானுஜம் ஐயாவுக்கும் அவருடைய படைப்பின் சரியான மதிப்பென்னு தெரிஞ்சிருக்காது மகாராஜா. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களோட இந்த புத்திசாலித்தனத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அற்புதம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.